ஆயன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய ஆடுகளை ஆற்று பக்கம் ஓட்டிச் செல்வதை தவிர்த்தே வந்தான். காரணம், அங்கொரு புலி இருந்தது. அப்படி இருந்தும் அவனுடைய மந்தையில் இருந்த ஓர் ஆடு அவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆற்று பக்கம் மிகுதியான புல் இருந்ததால் அங்கு அடிக்கடி சென்று வந்தது. ஒரு நாள் மந்தையில் குறிப்பிட்ட ஆடு இல்லாததை கண்டு அதிர்ந்து போன ஆயன் அது வழக்கமாக செல்லும் ஆற்று பக்கம் அதனை தேடி சென்றான். அங்கே புலியானது ஆட்டிற்கு முன்பு நின்று கொண்டு, என்னுடைய பகுதிக்கு ஏன் வந்தாய் என்பது போல் அதை பார்த்து உருமி கொண்டிருந்தது. அது ஆட்டின் மீது பாய்வதற்கு முன்பாக அவன் ஆட்டிற்கு முன் விழுந்து ஆட்டினை காப்பாற்றினான். ஆம், இந்த நிகழ்வில் வருகின்ற ஆயன் கீழ்ப்படியாமையால் நடந்து கொண்ட ஆட்டினை காப்பாற்ற தன்னையே தர வேண்டியதாயிற்று. கடவுளும் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்ட நம்மை மீட்பதற்கு தன்னுடைய ஒரே மகனையும் தர வேண்டியதாயிற்று. இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தை கீழ்ப்படியாமையால் எதை இழக்கின்றோம் என்பதையும் கீழ்ப்படியாமையால் எதை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. திருவிவிலிய பின்னணி மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். லூக்கா 12:48. இவை ஆண்டவர் இயேசு அருளிய வார்த்தைகள். வேறு எந்த இனத்தை விடவும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தார். விடுதலை பயணம் 19:5, இணைச்சட்டம் 4:7. அதனால் அவர்கள் பதிலுக்கு ஆண்டவரை அன்பு செய்ய அழைக்கப்பட்டார்கள். அவர்களோ ஆண்டவருக்கு செவி சாய்க்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமலும் நடந்து கொண்டார்கள். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் கடவுளுக்கு செவி சாய்க்காமல் இருந்த எருசலேம் நகருக்கு எத்தனை அழிவு ஏற்படும் என்பதை பற்றி எடுத்து கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்த யூதர்களை பற்றியும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த பிற இனத்தாரை பற்றியும் எடுத்து கூறும் இரு புதல்வர்கள் ஓமையை இயேசு கூறுகின்றார். இவ்வோமையில் வரும் மூத்த மகன் திராட்சை தோட்டத்திற்கு போவதாக சொல்லிக் கொண்டு போகாமல் இருக்கிறான். இளைய மகனோ போகவில்லை என்று சொன்னாலும் பின்னர் தன் முடிவை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு போகிறான்.